மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. இவனும் இந்துவும் சேர்ந்து ஒன்னா வாழக்கூடாது, அதுதான் எங்களோட நோக்கம். அதுவும் இந்த குடும்பத்துக்காக தான். வெக்கமா இல்ல ஏன் முன்னாடி நீங்க இப்படி பேசுறதுக்கு? பெத்த மகனோட வாழ்க்கை வீணா போகணும்னு ஆசைப்படுறதுனால தானே நீங்க இந்துவோட மரணத்தை எதிர்பார்க்கறீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு குடும்பத்து மேல என்ன அக்கறை? நிறுத்துடா, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஒரு வார்த்தை கூட பேச தகுதி இல்லாதவங்க நீங்க தான். இப்ப நடந்த ஃப்ராட் தனத்தை மட்டும் இந்து கேள்விப்பட்டான்னா நான் அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல வேண்டியது இருக்கும். நான் அவளுக்கு தாலி கட்டின அந்த கதையும் அதுக்கப்புறம் இந்த வீட்டுல எல்லாரும் சேர்ந்து போட்டுக்கிட்டு இருக்க கேவலமான நாடகத்தையும், இந்துக்கு முன்னாடி பெத்த அப்பாவையும் அம்மாவையும் கேவலப்படுத்தக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இப்பவும் என் குற்றத்தை மனசுல சுமந்துகிட்டு இருக்கேன். ஏன் ஜாதக தோஷத்தை வச்சு அவளுடைய மரணத்துக்காக வெயிட் பண்ணாம நீங்க இங்க வாழ்க்கையை ஏத்துக்கிறதுக்கான வழியை பாருங்க. அந்த எண்ணம் தான் நீங்க இந்த குடும்பத்து மேல காட்டுற பெரிய பாசமா இருக்கும். வேற எதுவும் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்பல. என்னங்க ரூமை மூடிட்டு நீங்க எல்லாரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஏதாவது பிரச்சனையாங்க? அத்தை, அவர் எதுக்காக உங்ககிட்ட சண்டை போட்டாரு? சண்டையா? சண்டைலாம் நாங்க போடல, உனக்கு அப்படி தோணி இருக்கும். நீங்க சண்டை போடலன்னு சொல்றத நான் நம்ப மாட்டேன். அது இந்து, பாட்டியை நாங்க கட்டாயப்படுத்தி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனது அண்ணனுக்கு பிடிக்கல. அதை பத்தி பேசும்போது தான் சண்டை வந்துச்சு. வேற ஒண்ணும் இல்லை இந்து. வேற எதுவும் இல்லையா? வேற ஒண்ணும் இல்லை இந்து. ரோசம்மா, என்ன சொல்லுமா? உனக்கு உடம்பு டயர்டா இருக்கா என்ன? எனக்கு உடம்பெல்லாம் டயர்டா இல்ல, ஆனா ஒரு சந்தேகம் இருக்கு. என்னம்மா சந்தேகம்? இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாரும் என்கிட்ட எதையும் மறைக்கிறாங்க. ஒருவேளை நீங்களும் என்கிட்ட எதையாச்சும் மறைக்கிறீங்களா? நான் உன்கிட்ட என்னன்மா சொல்றது? நான் உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டேனா இங்க இருக்கிற யாருக்கும் அது பிடிக்காது. அப்படின்னா எனக்கு தெரியாம இந்த வீட்ல ஏதோ நடக்குது, அப்படிதானே? அம்மா, அது நீ ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சினா அது அருண்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. இந்த வீட்ல யார்கிட்ட என்ன கேட்டாலும் சரியான பதில் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாரும் என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கு. ரோசம்மா, சொல்லுமா. இந்த வீட்ல இருக்க எல்லார் கூடவும் சேர்த்து நான் ஒப்பிட்டு பார்க்காத ஒரே ஒரு ஆள் நீங்க தான். நீங்க என்கிட்ட ஏதோ சொல்ல வரீங்கன்னு அடிக்கடி என் மனசுல தோணிக்கிட்டே இருக்கும். ஆனா நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் எதுவும் கேட்காம இருப்பேன். இங்க பாருமா, நான் ஒரு முட்டாள்னு இங்க இருக்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கும் தேவையான அளவுக்கு அறிவு இருக்கு. அம்மா, இப்போ நீ என்கிட்ட என்ன சொல்ல வர? இங்க இருக்க எல்லாரும் என்கிட்ட ஏதோ ஒண்ணு மறைச்சு வச்சிருக்காங்க. அது என்னன்னு கண்டுபிடிக்கிற டேலண்ட் என்கிட்ட இருக்கு. ஆனா நான் ஏன் முயற்சி பண்ணாம இருக்கேன்னா, எனக்கு தெரியக்கூடாத விஷயமா இருந்துச்சுன்னா அதை நான் எதுக்காக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிதான் விட்டுட்டேன். அம்மா, நான் உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்லணும்னு நினைச்சது என்னவோ உண்மைதான். ஆனா ஏன் சொல்லலனா? ரோசம்மா, நீங்க என்கிட்ட என்ன சொல்லல? நீ என்ன தெரிஞ்சுக்க விரும்புற? இந்து, டாக்டர் உன்னை ரெஸ்ட் தானே எடுக்க சொன்னாங்க. நீ இங்க வந்துகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? நீ போய் படுத்து ரெஸ்ட் எடு.
வேலையை பார்க்காம அவகிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவ உங்ககிட்ட என்ன கேட்டா? அது வந்து சமையல்ல சில சந்தேகங்களை என்கிட்ட அவங்க கேட்டாங்க. ஹம், உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்க நிச்சயமா சமையலை பத்தி பேசியிருக்க மாட்டீங்கன்னு. இங்க பாருங்க, ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். இந்த வீட்ல என்ன வேணாலும் நடக்கும். உங்க மனசுல ஏதாவது தோணுச்சுன்னா அதை உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும். இந்து கிட்ட ஏதாவது சொன்னீங்க, அன்னைக்குதான் உங்களோட கடைசி நாளா இருக்கும். ஜாக்கிரதை. கண்டிப்பா ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் நான் உடைக்க போறேன். ஒரு பாவப்பட்ட பொண்ணை எல்லாருமா சேர்ந்து ஏமாத்திட்டு இருக்கீங்கல்ல, என்னோட பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. நான் யாரும் காட்டுறேன். இந்த ஹாஸ்பிட்டல்ல முதல்ல இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. மிஸ்டர் பிரதாப், நீங்க இந்த விஷயத்துல சொல்றதுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்கியூஸ் இருக்கு. ஒரு பேஷண்டோட வியாதியை பத்தி ஸ்கேனிங் சென்டர்ல இருக்கிற டெக்னீஷியன் சொல்லி தெரிய வரும்போது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மாதிரி ஒரு அவமான தேவையா சொல்லுங்க? மேடம், அந்த நேரத்துல வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால தப்பு நடந்து போச்சு. நோ, நீங்க இந்த விஷயத்த சாதாரணமா சொல்ல முயற்சி பண்ண வேண்டாம். இத நீங்க வேணும்னே பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு. மேடம், நான் டாக்டர், நீங்க செஞ்ச தப்ப கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இப்படி சொல்லி தப்பிக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கும்? 1000 பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண நீங்க இந்துவோட வியாதியை பத்தி சொல்லாம மறைச்சது சாதாரணமா இருக்கலாம். ஆனா எங்களுக்கு அது ரொம்ப முக்கியமானது. டாக்டர், இந்து உங்களுக்கு 1000ல் ஒரு பேஷண்ட்டாக இருக்கலாம். ஆனால் அந்த பேஷண்ட்டை சுற்றி பாசம் காட்டுறதுக்கு ஏகப்பட்ட இதயங்கள் இருக்குன்றதை மறக்காதீங்க. இது எல்லாத்தையும் யாரும் வேணும்னே பண்ண மாட்டாங்கல்ல. டாக்டர் பிரதாப், நீங்க எங்களோட முகத்தை பார்த்து எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? மரணத்தோட பிடியில இருக்கிற ஒரு நோயாளிய முழுசா தெரிஞ்சுக்காத நீங்க எல்லாம் ஒரு டாக்டரா? டாக்டர், உங்களால் முடியலன்னா எங்ககிட்ட நீங்கள் அதை சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி பண்ணல. கொடூரமான ஒரு வியாதிக்கு கேஸ் ட்ரபிளோட மாத்திரை கொடுத்துருக்கீங்க. ஒரு நோயாளி செத்து போகணும்னு நினைக்கிற உங்களை மாதிரி ஒரு டாக்டரை நான் முதல்ல என் வாழ்க்கையில் பார்க்குறேன். நீங்களாம் டாக்டர்னே சொல்லிக்காதீங்க. நீங்க செஞ்ச தப்ப தட்டி கேட்க வந்த ஆளை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டீங்கல்ல. உங்களை மாதிரி ஆளுங்களை மீடியாக்கு முன்னாடி தான் விசாரணை பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க இந்த வேலையில இருக்க மாட்டீங்க. மேடம், நான் சொல்ல வரதை நீங்க கேட்கணும். இதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்ல போறீங்க? இந்த ஹாஸ்பிட்டலோட நல்ல பேரை இப்ப நீங்க கெடுத்துட்டீங்க. நீங்க இப்ப போலாம். இத நீங்க பெருசு பண்ணாதீங்க. சுபத்ரா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்னோட ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு தான் நான் இப்ப வருத்தப்பட்டு இருக்கேன். இந்துவுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கும்போது இந்துவை நாம இங்க இருக்கிற வேற ஒரு சர்ஜன் கிட்ட காட்டலாம். நீங்க கூடி சீக்கிரம் இந்துவை இங்க அட்மிட் பண்ண பாருங்க. உங்களுக்கு எந்த உதவினாலும் நான் பண்றேன். இது வரைக்கும் நீங்கள் பண்ண உதவியே தாராளம். இதுக்கப்புறமும் இந்துவை நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வர முட்டாள் கிடையாது. இங்க நடந்த விஷயத்த நீங்க எவ்வளவுதான் சமாளிச்சாலும் அதுல ஏதோ சதி இருக்குன்னு தோணுது. நாங்க வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல இந்துவை செக் பண்ணி பாத்துக்கிறோம். இந்துவுக்கு நீங்க எடுத்த அந்த ஸ்கேனும் மற்ற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு தேவைப்படுது. அதை வாங்க தான் வந்தோம். அதை தரத்துக்கான ஏற்பாடை நான் கண்டிப்பா பண்ணித்தரேன். ஆனந்தா, வா. சித்தி, இங்கே இருங்க. நான் போய் இந்துவோட ரிப்போர்ட் வாங்கிட்டு வரேன். நான் உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்ல விரும்புறேன். நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். இதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்ல போறீங்க டாக்டர்? எனக்கு தெரியும், நான் ஒரு எத்திக்ஸ் இல்லாத டாக்டர்னு நீங்க என்னை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு அதை பற்றி பேசாதீங்க டாக்டர். இந்துவோட ரிப்போர்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கிளம்பி போயிடுவோம். நீங்க போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க. இந்துவோட வியாதியை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நான் சொன்னதெல்லாம் சும்மாதான். இந்துவுக்கு வியாதி இருக்குன்னு கண்டுபிடிச்சதே நான் தான். ஆனா அதை நான் இந்து கிட்ட சொல்லவே இல்லை. அது உண்மைதான். ஆனா சுபத்ரா மேடம் கிட்ட அந்த வியாதியை பத்தியும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் பத்தியும் நான் சொல்லியிருந்தேனே.
அவங்க இந்துவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கவே இல்லையே. இந்து செத்து போகணும்னு ஆசைப்படுறாங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. அந்த பொண்ணோட அந்த பெரிய வியாதியை பற்றி உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லணும்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் இப்போ பார்த்து பேசிட்டு வந்தீங்களே, இந்த ஹாஸ்பிட்டலோட சிஇஓ தான் அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மறைக்க சொன்னவங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா டாக்டர்? ஆமாம், இதான் உண்மை. இப்போ உங்ககிட்ட நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல போகிறேன். இந்துலேகாவோட விஷயத்தில் இதுக்கப்புறம் நீங்கள் லேட் பண்ணவே கூடாது. அந்த பொண்ணு உயிர் பிழைக்கிறதுக்கான ஒரே வழி லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் மட்டும்தான். டாக்டர், அந்த சர்ஜரி லேட் ஆச்சுன்னா இந்துலேகாவோட உயிருக்கு தான் ஆபத்து. அந்த பொண்ணு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கு. எங்க இந்துவை காப்பாத்துறதுக்கு வேற எந்த வழியுமே இல்லையா டாக்டர்? எந்த வழியும் இல்லை. நான் இந்த சர்ஜரிக்காக ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டை சஜஸ்ட் பண்றேன். எனக்கு அதுக்கான அவசியம் இல்லை. ஆனா நான் பண்ண தப்புக்கு இது ஒரு பிராயச்சித்தமா நீங்க நினைச்சுக்கிட்டா போதும். நீங்க சொல்லுங்க டாக்டர், எந்த சர்ஜன் கிட்ட நாங்க இந்துவை கூட்டிட்டு போய் காட்டணும்? டாக்டர் சத்யஜித். இது அவருடைய விசிட்டிங் கார்டு. இந்த சர்ஜரியை பொறுத்தவரை அவர் ரொம்ப பிரில்லியன்ட். இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் விஷயத்துல நீங்க டிலே பண்ணிடாதீங்க. நீங்க முடிவெடுக்கிறதுக்கு லேட் பண்ணீங்கன்னா அந்த பொண்ணு உயிருக்கு தான் இன்னும் ஆபத்து. நாங்கள் இந்த டாக்டரை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணுறோம். போலாமா சித்தி? டேய், நீ நீ எப்போ ஜெயில இருந்து வந்த? நீங்க ஏன் என்ன பார்த்துன்னு பார்க்காத மாதிரி போறீங்க? இல்லை, அது வந்து நான் என்ன நினச்சேன்னா நீ என்னை அடிக்க வரியோன்னு. அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு உன்னை போலீஸ் பிடிச்சிட்டு போனப்ப வெளியே கொண்டு வரணும்னு நினச்சேன். சுமதி ஒத்துக்கவே இல்லை. அந்த கோவத்தில் என்ன எதுவும் பண்ணிடாத. நான் உன் மாமன் தானே. மாமா, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். ஓ, உங்களை பயம்படுத்தவோ இல்லை டார்ச்சர் பண்ணவோ வரல. இந்துவை பற்றி ஒரு விஷயம் சொன்னானே, அதை நீங்கள் விசாரிச்சிங்களா? சத்தியமாக நான் விசாரித்தேன். அங்கே இருக்கிற நர்ஸுங்க சொன்னாங்க இந்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு. உங்களுக்கு இந்துவை பற்றி அது தெரிஞ்சா போதும்ல. அவங்க கிட்டேருந்து வர காசு தானே உங்களுக்கு முக்கியம். டேய், இதுக்கப்புறம் நான் பணத்துக்காக எக்காரனை கொண்டு இந்துவை போய் பார்க்க மாட்டேன். இது நான் எப்பயும் சொல்கிற மாதிரி இல்லை. நான் எதுக்காக பணத்துக்காக அவளை டார்ச்சர் பண்ணணும்? என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவள் வாழ்க்கையாவது சந்தோஷமாக இருக்கட்டுமே. மாமா, இதுக்கப்புறமாவது இந்து சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க அவளெல்லாம் அப்படி நினைச்சதில்ல. கடைசியில வேற வழியே இல்லாம அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. நீங்க பண்ண பாவத்துக்காக தான் அந்த பொண்ணு அந்த பலனை அனுபவிச்சுட்டு இருக்கா. டேய், இப்ப நீ என்ன சொல்ல வர? டேய், இந்துவுக்கு என்னதான் ஆச்சு? இந்துவுக்கு இப்படி ஒரு நிலைமையா? அவளுக்கு இப்படி ஒரு வியாதியா? ஐயோ கடவுளே. அவளோட உயிரை காப்பாத்துறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமாவது அத்தை கிட்ட சொல்லி அவளுக்கு சாபம் கொடுக்காம அவளுக்காக ப்ரே பண்ண சொல்லுங்க. டேய் ரகு, நம்ம இந்து நம்மளை விட்டு போயிடுவாளா? எனக்கு தெரியல மாமா. அவளை பார்க்க கூட என்னால் முடியல மாமா. அவளை எப்படி பார்ப்பேன், என்னன்னு சொல்லுவேன்? அவளோட முகத்தை பார்க்கும்போது என்னால் சொல்லாமலும் இருக்க முடியாது. நான் ஏதாவது உளறிட்டா அவளோட வியாதியை பற்றி அவளுக்கு தெரியவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. டேய், இருந்தாலும் அவளோட வியாதி பற்றி அவளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்ல. நீங்கள் இந்து கிட்ட இதை பற்றி எதுவுமே கேட்காதீங்க. ஒரு பூ போல தான் இந்துவோட மனசே இருக்கு. இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவள் மனசே விட்டுருவா. அதனால இந்த விஷயமா அவகிட்ட எதுவும் பேசாதீங்க. இல்லை ரகு. மாமா, நான் சொல்றதை கேளுங்க. ஒரு அனாதை பொண்ணை எங்கிருந்தோ எடுத்துட்டு வந்து இந்துவை பெத்த பொண்ணா உங்களால பார்க்க முடியலனாலும்
உங்க எல்லாருக்காகவும் வாழ்க்கையை தொலைச்ச அவளை ஒரு மனுஷ பிறவியை மதிச்சு அவளுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. இதை மட்டும் தான் நான் சொல்ல விரும்புறேன். இதையே கடவுள் முடிவு பண்ணிட்டோம். இதை எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு தான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். பார்வதியும் அனந்தனும் சேர்ந்துதான் டாக்டர் லத்திகாவை பார்க்க போனாங்களா? ஆமா. நம்ம மறைச்சு வச்சிருந்த இந்துவோட வியாதிய பார்வதியும் ஆனந்தும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அத்தை, நம்மளோட பிளான் எல்லாம் இப்ப வீணா போயிடுச்சு. ஷோ, இதுக்கப்புறம் இந்துவை காப்பாத்த பார்வதி சித்தி, அருண் மாமா, ஆனந்தன் அண்ணா எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க. அந்த இந்துவை எப்படியாவது வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போய் கூட அவங்க காப்பாத்த முயற்சி பண்ணுவாங்க. அது நிச்சயம். ரகு போலீஸ் பிடியில இருந்து தப்பிச்சுட்டானதுமே இப்படிதான் நடக்கும்னு நான் நினைச்சேன். ஒரு நல்ல பிளானை போட நம்மளால முடியவே முடியல. அதனாலதான் இப்போ நம்ம காரியங்கள்லாம் கைவிட்டு போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளைக்காவது இந்துவோட வியாதிய நம்ம மறைச்சு வச்சிருந்திருக்கலாம். நீ எப்போ வந்த? நீ இங்கதான் இருந்தியா என்ன? இந்து எக்காரணத்தை கொண்டும் அந்த நோயோட பிடியிலிருந்து தப்பிக்காம இருக்க நீங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்பவே முயற்சி பண்றீங்க போல இருக்க. ஆனந்த், அது என்னன்னா நாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. இதுக்கப்புறமும் நீங்க மறைச்ச எந்த பிரயோஜனமும் இல்ல. டாக்டர் பிரதாப் என்கிட்டயும் சித்திக்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இந்து சாகணும்னு ஆசைப்படுற உங்ககிட்ட இருந்து இதை தவிர வேற எதை எதிர்பார்க்க முடியும்? ஏண்டா, இந்து செத்து போவான்றது அவளோட ஜாதகத்துல இருக்கிறது தானே. அவளோட மரண விதியை தடுக்க நீ எதுக்கு அப்படி சுத்தி சுத்தி ஓடுற? அவளுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் அவளால ரொம்ப நாளுக்கு உயிரோட இருக்க முடியாது. பார்வதி சித்தியோட பணம் வீணா போகுமே தவிர இதுல வேற எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனந்த், நாங்க ஒண்ணும் அவ வியாதிய வேணும்னு ஒண்ணு மறைச்சு வைக்கல. அவளை காப்பாத்தலாங்கிற நம்பிக்கை டாக்டர் கொடுத்திருந்தா நாங்க நிச்சயம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருப்போம். காப்பாற்ற முடியாதுன்ற ஒரு ஆளுக்காக எதுக்காக நம்ம குடும்பத்துல இருந்து வீண் செலவு பண்ணணும்னு நான் யோசிச்சுட்டு விட்டுட்டேன். அத்தை, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் அவங்க வாயிலிருந்து வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் அம்மாவும் தங்கச்சியும் இந்து செத்து போனா சந்தோஷப்படுவாங்க. ஆனா நீங்க அப்படி கிடையாது. உங்க சொந்த மருமகளுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்கீங்களே அத்தை, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? ஆனந்த், உங்களால இந்துவோட ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் தள்ளி தான் போயிருக்கு. ஆனா கடவுள் இந்து கூட இருக்காரு. அதனாலதான் கூட பிறக்காம இருந்தாலும் ரகுன்னு ஒரு அண்ணா இந்துவுக்கு கிடைச்சிருக்காரு. நீங்க பாக்குற எல்லா வேலையும் தெய்வத்துக்கு தெரியும்னு நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் நீங்க 3 பேரும் கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். நேரம் நல்லா இருக்கும்போது யாருக்கும் எதுவும் தெரியாது. ஆனா நேரம் கெட்டு போச்சுன்னா நீங்க பண்ண பாவத்துக்கெல்லாம் கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இந்துவோட உயிரை காப்பாத்துறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம். தயவு செஞ்சு அவளுக்கு துரோகம் பண்ண நீங்க எப்பவும் முயற்சி பண்ணாதீங்க. ஆனந்த் ரொம்பவே மாறி போயிட்டான்ல ராதிகா. அவனை இப்படி மாத்தி வச்சதே இந்து தானே. அத்தை, இந்துவோட விஷயத்துல ஜோசியர் சொன்ன ஜாதக விதி தப்பா இருக்காது இல்லையா? அவளோட ஜாதக விதி கண்டிப்பா ஒரு நாள் நடந்தே தீரும். அதுக்கான அறிகுறியை தான் நம்ம இப்ப பாக்குறோம். இல்லனா இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நோய் இந்துக்கு இப்ப எதுக்காக வரணும்? அந்த வியாதி கண்டிப்பா அவளை கூட்டிட்டு தான் போகும். ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. ஆமா, அருண் எங்க போயிருக்கான்? அவர் வெளியே போயிருக்காரு.
பாவம், இவளோட வியாதியை பத்தி இவளுக்கு எதுவுமே தெரியாதே. கடவுளே, நான் அவகிட்ட மறைச்சு வச்சு தப்பு பண்றேனா? என்னாச்சுமா, உங்க முகம் ரொம்ப கவலையா இருக்கு. ஆபீஸ்ல ஏதாச்சும் பிரச்சனையா? ஆபீஸ்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லம்மா. வேற என்ன? ஒன்னும் இல்ல. உனக்கு அந்த இடத்துல இன்னும் வலி இருக்கா? அப்பப்போ வலிக்குதுமா, மருந்து சாப்பிட்டா கொஞ்சம் குறையுது. நாம ஒரு நல்ல டாக்டர் போய் பார்க்கலாமா? எதுக்காகம்மா? என்னை இப்ப செக் பண்ணதே ரொம்ப பெரிய சர்ஜன் தானே. எனக்கு எந்த வியாதியும் இல்லைன்னு தானே அவர் சொன்னாரு. அந்த டாக்டர் மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை இந்து. அந்த ஆளு உன்னோட விஷயத்துல கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்திருக்கலாம்ல. அதனால தானே ரகு அந்த டாக்டர் அடிச்சிருக்கான். டாக்டர் பிரதாப் என் விஷயத்துல என்ன அசால்ட்டா இருந்திருக்காரு? அப்படின்னா எனக்கு ஏதாச்சும் வியாதி இருக்காமா? உனக்கு வியாதி இருக்குன்னு நான் சொல்லல இந்து. அந்த டாக்டர் உன்னோட விஷயத்துல மட்டும் இல்ல, சில பேஷண்ட் விஷயத்துல அசால்ட்டா இருந்திருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனாலதான் நீ இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த வேதனைய நம்ம இன்னொரு டாக்டர் கிட்ட காட்டி ஒப்பீனியன் வாங்கிக்கலாம். இதுல என்ன தப்பு இருக்கு? அம்மா, நீங்க ஏன் பதட்டமா இருக்கீங்க? அதெல்லாம் இல்ல, எனக்கு எதுவுமே இல்ல. உனக்கு அப்படி தோணி இருக்கு. அம்மா, கொஞ்ச நாளாவே இங்க இருக்க எல்லாரும் என்கிட்ட எதையும் மறைக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. இந்து, இங்க இருக்கிறவங்க உன்கிட்ட எதை மறைப்பாங்க? இங்க யாரும் எதையும் மறைக்கலையாமா? நீங்க யாருமே என்கிட்ட எதையுமே மறைக்கலையா? என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. இந்து, நீ எதுக்காக இப்படியெல்லாம் கேள்வி கேட்குற? சில விஷயங்களை பார்க்கும்போது கேட்கும் போதெல்லாம் இப்படிதான் தோணுது. நீ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறதுனால தான் இப்படியெல்லாம் கேள்வி கேட்க தோணுது. ஒரு டாக்டரை போய் பார்த்துட்டு வரலாம் தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். அதுக்கு இவ்வளோ சந்தேகப்படுற? உனக்கு டாக்டரை பார்க்கறதுக்கு வர விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். நீ நல்லா யோசிச்சுட்டு சொல்லு. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.